ஹாய் கைஸ், நான் உங்கள் வாட்டர் கேமர்ஸ் வைடி. நான் வந்து இருந்த வாட்டர் கேமர்ஸ் வேறு, இப்போ இருக்கிற வாட்டர் கேமர்ஸ் வேறு. நான் ஸ்கின்னையும் மாற்றிட்டேன், எனக்கு ஸ்கின்னு பிடிக்கல, அதனால் மாற்றிட்டேன். ஏன் இப்படி சொல்கிறேன் நான், இருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவன் நாட்டு எதுக்கு இப்போ இருக்கிறேன்னா சும்மா தான் இருக்கேன், அதான் வீடியோ எடுத்து போடலான்ட்டு. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஏதோ ஒரு கேம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன். அது பேர் கூட நிறைய ஒரு 3 கேம் போட்டேன், கலந்த மாதிரிக்க போட்டேன். ஆனால் அதில் 2 கேம் நல்லா இல்லை, ஒரே ஒரு கேம் மட்டும் நல்லா இருந்துச்சு. எந்த கேம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ப்ளஸ் பிரெயின் ராட்னு ஒரு கேமு. நெக்ஸ்ட்டு வந்து ஒன் ப்ளஸ் பிரெயின் ராட் அதே தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ட்ரை பண்ணி அதில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் ஒரு கேமுக்கு போனேன், அந்த இது பேர் சர்வை தி ஜாம்பி, அந்த பேர் அதுதான் அதோட பேர். அடுத்து இப்போ அப்புறமேட்டு போர் அடிக்குதுன்னு இப்போது சும்மா எடுத்து பார்த்தேன். அப்புறம் இப்போ தான் இதை கூட எடுத்தேன், அப்புறம் இதையும் இன்றைக்கி தான் எடுத்தேன், இதையும் இன்றைக்கி தான் எடுத்தேன். இது மட்டும்தான் அப்போலேருந்து இருக்குது. இப்போ ஸ்டாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இப்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தில் இருக்கேன்ட்டு. லாஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 200 அபோவ் தான் இருப்பேன். ஏன்னா அந்த இதுலேயே நான் 200 லெவல் இருந்தேன். அப்போயே நான் நிறைய லெவலில் தான் இருந்தேன். இப்போ திரும்பியும் இப்போ நான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஆஃப்லைனில், உங்களுக்கு வீடியோ வரணுன்ட்டு. பார்த்தீங்களா, கூட இது லைட் ஃப்ரூட்டு என்கிட்ட, இன்னொரு லைட் ஃப்ரூட்டு கூட இருக்குது. அதை நான் பேக்கப்புக்கு வச்சுருக்கேன். இருந்தாலும் ஏதாவது நான் செகண்ட் சீ போனதுக்கப்புறம் ஏதாவது ட்ரேட் பண்ணோம்னா, இந்த 3ல் ஏதாவது வேணும் இல்லைந்தா இதில் இருக்கிறது ஏதாவது வேணும்னா வாங்கிக்கங்க, என்கிட்டேருந்து நான் ஃப்ரீயாகவே தரேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ட் அக்கௌண்ட் வந்து கிவ்அவேஸ்க்காக தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன். இந்த லைட்டை மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் வாங்கிக்கோங்க. கமெண்டில் போடுங்க ஏதாவது ஃப்ரூட் வேணும்ன்ட்டா. அதுக்குன்னு ஃபஸ்ட்டு சீல இருந்துக்கிட்டே எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா செகண்ட் சீல மட்டும்தான் ட்ரேடிங் பண்ண முடியும். எனக்கு இந்த லைட் ஃப்ரூட் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இங்கே பாருங்கள் என் உடம்பு, புது ஸ்கின்னெல்லாம் வச்சுருக்கேன். புது ஸ்கின்ஸ் தான் ஒரு அது. அவ்வளோதான். இப்போ கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் திரும்பியும். ஏன் ப்ரோ, அப்போ நீங்கள் இவ்வளோ லெவலில் கிரைண்ட் பண்ணது காமிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இது செகண்ட் சி போகும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன்.
ரைட்டு, இப்போது கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்கள் யாருக்கும் வாட்டர் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து 7,50,000 நான் கேட்குறத விட இதுதான் ரொம்ப சவுண்டு போகுது. வாட்டர் குன்ஃபு என்கிற ஒரு அரிய வகை சூப்பரான ஸ்டைல் வேணும்னா அது வந்து எங்கே இருக்கும்னா பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இருங்க காற்று. அதுக்கு முன்னாடி இந்த குவிஸ்ட்டை மட்டும் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த குவிஸ்ட்டை முடிச்சு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவனும் ஸ்பான் ஆகலை. ஸோ இவனை அடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் மட்டும் காமிக்க போகிறது கிடையாது கைஸ், மொத்தத்துக்கும் காமிக்க போகிறேன். இது அமைதி, இதோ இது இந்த ஃபைட்டிங் ஸ்டைலு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். எதுக்கு ஜம்ப் பண்ணுறேன்னு கேட்டால் ஜம்ப் பண்ணி பறந்தாதான் கைஸ் சூப்பராக இருக்கும். ஓகே, அந்த ஐலாண்ட் எங்கே இருக்குதோ என் கண்ணுக்கு தெரியலை, பார்ப்போம். அதே மாதிரி அடுத்து என்ன கேம் போடுறதுன்னு கமெண்டில் நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு இந்த ஐலாண்டுக்கு. டெசர்ட் கிடையாது, மிடில் டவுனும் கிடையாது. பைரட் வில்லேஜும் கிடையாதுன்னு சொல்லவே மாட்டேன். இப்படி வந்துட்டிங்கன்னா போயிட்டு இருக்கும் போதே இவங்களை வம்பளத்துக்கு போகிறோன்னா போயிடலாம், இல்லைன்னா அடி வாங்காமல் ஓடிடலாம். இங்கே ஒருத்தர் வாசல் இருக்கலாம், அதை மண்டையை பொழந்துட்டு போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க. நானாக இப்போ பழக்க தான் போகிறேன், ஆளுக்கானா எங்கடா இருக்க? இப்போ நான் பழக்க தான் போகிறேன். அதுதான் இவனை பொழந்தாச்சு. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இவன் இருப்பியான், நீங்களும் இவன் தான் நினச்சி பேசியிருப்பீங்க. ஆனால் இவங்க கூட பேசக்கூடாது, இவங்கிட்ட பேசினா உள்ள கிளம்ப வரும். அடேங்கப்பா ஏதோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த சேபர் ஸ்வாட் இருக்குல்ல அதை எடுக்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ அது எனக்கு வேணாம், இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறீங்க. இப்படி போயிடணும். இப்போ இங்கே ஒருத்தவன் இருக்கானா, இவன்கிட்ட பேசுனீங்கன்னா அவன் அதை தருவான். ஏற்கனவே நான் கற்றுருக்கனால எனக்கு தர மாட்டான். அதுக்கு முன்னாடி நான் ரீஸ்பான் ஆகிக்கிறேன். அடுத்த வீடியோ வரும் இது எப்படி எடுக்கணுன்ட்டு, இல்லைனா நான் இந்த வீடியோவே சொல்ல பார்க்குறேன். ஏன்னா இப்போதைக்கு உங்களை வச்சுக்கிட்டுலாம் நான் கிரைண்ட் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. எங்கே 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 கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு கீழே இந்த டாக் ஸ்டெப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப சீப்பு, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கையா விளையாண்டதாக இருக்கும், அதுக்கு தான் போயிட்டுருக்கு. லைட் அவசரம் பண்ணணுங்க, ஸ்பீடாகவே போக மாட்டேங்குது. ட்ராவலுக்குலாம் இதான் சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சிக்ஸு லைட்டு நல்லாயிருக்கும், ஆனால் செகண்ட் சீல புத்தா தான் நல்லாயிருக்கும். புத்தாக்கு நான் எங்கே போவேன்னு தெரில, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்டு பார்க்கணும். என்னோடய மெயின் அக்கௌண்ட்லேயும் புத்தா கிடையாது. நான் நினச்சா எடுக்கலாம். தான் இங்கே ஒருத்தர் இருப்பியான், எங்கே இந்த ஸ்கை ஐலாண்டுக்கு பக்கத்தில் என்கிட்ட வேணாம் இருக்குது, அதை வச்சு புத்தா எடுக்கலாம். ஆனால் அது ரொம்ப பெருசு, ஏன்னா இப்போ வேறு வேணாம் ரீஒர்க் ஆகுதுல. இவன் பேசுகிறான், ஐ ஹவ் ஸ்பெண்ட் மை இயர்ஸ்
officers to teach every race the power of electric. வேறு எதுவும் இல்லை, அதை அவன் சொல்லித்தரானாம்மா. Would you like to learn the electric fighting style for 5 lakh? I have only 2 lakh too. This style allows to use shock your opponents with electric attacks and has 3 special skills இருக்கும். லேண்ட் கொடுக்குறீங்க கொடுங்க, என்கிட்ட மணி வந்து இல்லை. இப்போ அடுத்தது எங்கே இருக்கும்னா இங்கே வந்துடுங்க. அண்டர் வாட்டர் சிட்டிக்கு வந்துட்டிங்கன்னா அப்படியே சூசைட் பண்ணிக்கோங்க தண்ணியில் குதிச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே குதிங்க. பாஸை போய் அடிக்கிறீங்க. நேராக போய் பாஸ் அடிக்கிறீங்க. பாஸ் மண்டையிலேயே கொடுத்துட்டானா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திரும்படி சூசைட் ஆகுங்க பார்ப்போம். சூசைட் ஆனியாச்சா? இப்போ திரும்படியும் அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த தடவை பாஸ் அடிக்காமல் அப்படியே ரைட் சைடில் போய் இந்த பலூனுக்குள்ளே போய் மூச்சு விடாமல் திணறிக்கிட்டு லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இங்கே கேட்டு மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதான் கேட்டுன்னு சொல்லி உள்ளக்க போயிடுவாங்க. இங்கே போனாலே இங்கே காமிச்சிரும். ஆனால் உள்ளக்க போகணும்னா லெஃப்ட் சைடில் இருக்குப்பா. அங்கே வந்து இவன்கிட்ட பேசணும்னா, would you like to learn the water kung fu fighting style for 7,50,000? This style allows to manipulation of water to attack your opponent. With it also 3 has special skills. இதுக்கும் என்னோட கிட்ட துட்டு இல்லை பாபு. அவ்வளோதான். இப்போ வேணா நம்ம போயிட்டு நம்ம வேணா பார்ப்போமா? ரைட், ஓகே. கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கோங்க, பேக்ரவுண்டில் இது ஓடிட்டுருக்கு. இப்போ திரும்படியும் கடலில் போய் நீங்கள் சூசைட் ஆகணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எப்படி இந்த சேபர் ஸ்வாடை எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குப்பா. ஆனால் இதில் ஃப்ளேம்னா இதோட ஃப்ளேம், அதுக்கு நீங்கள் இதையே வச்சுருக்கலாம் மேலுவா. கீழே பாருங்களே. எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ திடீர்னு புதுசாக பிளாக் ஃப்ரூட்டில் வாழைப்பழ தோல்லாம் வருது. அது எனக்கு தெரிஞ்சு லவ்வோடைய எம்மோன்னா இல்லை, ஏன்னா அது பார்க்க பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. அச்சோ வேணா. வாங்க 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 வாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த பாஸ் அடித்து காட்டுறேன். உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த பாஸ் அடிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம். இவங்கிட்ட இருந்து எனக்கு ஒரு தேவை இருக்குது கைஸ், அதான் இப்போ அடிச்சிட்ருக்கேன். எப்படி இந்த 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 எனக்கு இவங்கிட்ட இருந்து ஒன்று வேணும். நான் அதுக்காகவே இவங்க கூட சண்டை போடுறேன். வேறு எதுவும் இல்லை, அவன் கயிறு வச்சுருக்கான தான் எனக்கு தேவைப்படுது.
அவன் ஆனால் சீக்கிரமாகவே தரமாட்டான். குர்ராவை வைப்பானே பார்த்தீங்களா கொடுக்க மாட்டேன். அப்படியே நம்ம போய் ஜங்கிலுக்கு ரைட்டு வந்தாச்சு. தண்ணியில் வந்து விழுகிறேன்னு கரெக்டாக அவ்வளோதான். இப்போது க்ரீன் கலரில் பட்டன்ஸ் இருக்கும், அதை போய் நீங்கள் கண்டுபிடிக்கணும். மொதல் பட்டன் வந்து இங்கே இருக்காது, இங்கே செஸ்ட் இருக்கும், அதுக்கு தான் இதோ இங்கே ஒன்று இருக்கும். இதோ இங்கே இருக்கா. நெக்ஸ்ட் அடியே வந்தீங்கன்னா அப்படியே குதிச்சிருங்க மேலே. இங்கே வெச்சா கீழே ஒன்று இருக்கும், அப்படியே அதை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே செஞ்சுவாங்க. இப்படி வந்தீங்கன்னா இதில் இங்கே இல்லை, இதான் இங்கே எனக்குள்ளே இருக்கும். இந்த செஸ்ட் எடுப்பீங்கள அந்த மரத்தில் இந்த இடத்துல இருக்கும். இதோட மூணா இன்னும் ரெண்டு வந்து இங்கே இருக்காப்பா. 1 GB தான் இருக்குது, அதுக்குள்ளேயே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்துட்டிங்கன்னா அதோ இந்த மரத்தில் ஒன்று, அதை இப்படி போய் இப்படி டச் பண்ணால் அது லைட் இருந்துடும். அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா தான் இங்கே ஒன்று இருக்குது. அவ்வளோதான். இப்போ 5 ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போது ஜங்கிள் ஒரு இடம் ஓப்பன் ஆகும். பட்டர் நீங்கள் லைட் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆக முடியும். இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா கீழே எதுக்கு ப்ரோ வழி வச்சுருக்காயின்னு கேட்பீங்களே, அந்த வழி இது ஒன்றுக்காக மட்டும்தான். அப்படியே கீழே குதிங்க. கீழே குதிச்சிங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்கும், அது ஓப்பன் பண்ணிட்டு இங்கிட்டு போனீங்கன்னா இது இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு என்னென்னு தெரியல, தர மாட்டேங்கிறான். ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது ஏன் தர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இது நம்ம எடுத்துகிட்டு போய் டெசர்ட்டில் போய் வச்சுருப்போம். இந்த டார்ச் எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிருங்க. இப்போ எங்கே போகணும்? டெசர்ட்டுக்கு போகணும். அங்கே போட்டுருப்பாங்க, ஏன்னா அதை வாசித்து காமிக்கிறேன். ஆனால் எனக்கு வாசிக்கிற அளவுக்கு தெம்பு இல்லையா என்னன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம் என்ன சொல்லிட போகிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. லேண்ட் ஆஃப் சாண்ட், மை ஹோம் டஸ் சாண்ட், ஸ்டாண்டா ரைட்டு ஸ்டாண்டு. ஹவு டார்க் கிரிம், கிரிம் தானே. நவ் டார்க் அண்ட் கிரீம் பிரிங். இருங்கப்பா, திரும்படியும் முதலேருந்து வாசிக்கிறேன், ஏன்னா நான் ஒரு சின்ன பையன் தானே, திரும்படியும் வாசிப்பேன். லேண்ட் ஆஃப் சாண்ட், மை ஹோம் த ஸ்டாண்ட். என்ன ஒரு ரைமிங்கு. நவ் டார்க் அண்ட் கிரீம் பிரிங் லைட் வித்தின். ரைம்ஸ் பாடுறாங்கப்பா. அந்த ரைம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அப்படியே ஓடிடுவோம். ஃபஸ்ட் பர்சன்லேயே இருப்போம், கொஞ்ச நேரத்துக்கு ஃபஸ்ட் பர்சன்லேயே இருப்போம். ஃபஸ்ட் பர்சன்லேயே இருந்துட்டு இப்போ போவோமா? ஏய் லைட் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுப்பா, அடிக்கும்போது தான் தெரியுது. இப்போ டெசர்ட்டு சிச்சோ கண்ணை வலிக்குது. உங்கள் எல்லாருக்கும் இப்போது மஞ்சள் மட்டும்தான் தெரியும், ஏன்னா என் கண்ணை மறைச்சிடுச்சு. தோருக்கு அச்சிச்சோ மிஸ் ஆயிடாத. இப்போ இங்கே வந்துட்டோம்னா இங்கே ஏதோ ஒரு வீடு பார்த்து
எங்கடா போனியா? இப்போ இங்கே ஏதோ பிளேயர் வந்தானே, அங்கே போகிறானா? ஏதோ உடஞ்சிருக்கும் வீடு. அவன் யார்? பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடுது. பார்த்துட்டு இவன் தான் இப்போனா ரிப்போர்ட் பண்ணிடலாம். நம்ம இதுலேயே போய் போட்டுருவோம். பாவம் தான், சீட்டிங் பண்ணுறியால. அவ்வளோதான், இன்னும் 2 நாள் நீ கோவிந்தாண்டே. ஏதோ உடஞ்ச வீடுண்டா. வீடியா இதுவா? இது இல்லை, இதுவா? ஆமாங்க, இதுதான். அது க்ரீட்டிங்னு போட்டிருக்காங்க கைஸ். இப்போ என்னடா வெளியே வந்துட்டேன். கீழே என்னமோ படிக்கிட்டு மாதிரி போகுது. இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த இந்த நம்ம கையில் வச்சுருந்தோம்ல, அச்சோ இது வேறு. அதை வச்சு இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டா இங்கே வந்து இந்த தண்ணி எடுக்கணும். இது எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது பாருங்களேன். இஃப் பவர் யூ சீக் fill the cup from your leak. என்ன ஒன்று left alone in the cold is a story to be told. நல்லா தான் இருக்கு ரைமிங்கு. ஆனால் இது நம்ம இதை போய் தூக்கி நம்ம ஸ்கூலில் வைக்காமல் விட்டாங்களே, அது வரைக்கும் நல்லது. வச்சுருந்தாங்க அவ்வளோதான். எல்லா மாணவர்களும் கத்தாந்தே. இப்போ நான் ஸ்பீடாக போய்க்கிறேன். எங்கே போகிறேன்னா, அடுத்து இந்த கையில் வச்சுருப்பீங்களா அந்த கோல்டன் இது, அதை கொண்டுட்டு அந்த ஸ்னோ ஐலண்ட் ஃப்ரோசன் அங்கே போயிடணும். அங்கே வந்துட்டிங்கன்னா இப்படிக்கா ரெண்டாக பேசணும். பேசக்கூடாது. அந்த கப்பை எனக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். இது எடுத்துகிட்டு வந்து இந்த தண்ணி ஒழுகுதில்ல, அதில் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு அது அப்படியே இப்படி மேலே போயிட்டு இவன் சிக்மேன் இருப்பான். இவங்கிட்ட ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இப்படி காமிக்கிறான், உங்களுக்கு அந்த சன்னை அவன்கிட்ட போய் ரிவார்டை வாங்கிக்க அப்படின்மா. அவன் எங்கே இருப்பானா, நான் ஏன் இங்கே வெயிட் பண்ணுறேன்னா கீழே வந்துடக்கூடாது. ரைட்டு வந்துச்சு. நம்மளை ஒரு வஞ்சால போடான்ட்டு இவன் தான். அது இவங்கிட்ட பேசணும்னா இப்படி பேசலாம், தேங்க்யூ ஃபார் மை டேடு, எங்கள் டேடை காப்பாற்றுறதுக்கு நன்றி அப்படின்னு. ஆனால் என்கிட்ட இப்போ இந்த பரிசு உள்ள அதெல்லாம் மாப் லீடர் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்ன பண்ணணும், அந்த மாப் லீடரை பிடிக்கணும். மாப் லீடர்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த பைத்தியக்காரமாக மாப் லீடரான்னு சொல்லி இவன் அடித்து காப்பீங்க. இவன் அடிப்பீங்க, அடிச்சுட்டு இவங்கிட்ட வந்து பேசுவீங்க, இப்போயாவது குர்றான்ட்டு.
அப்படி பேசினா இவன் இன்னமும் அதே தான் காமிப்பான். மாவுலிகிட்ட நீங்கள் போய் அடிச்சுட்டு வாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு வருவீங்க. அது எங்கே இருக்கும்னா தான் அவங்களுக்குள்ளே குட்டி ஐலாண்ட் தெரியுதா, ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சா. போன வீடியோ இதனால தான் நின்றுச்சு, ஹேங் ஆனதுனால தான் போன வீடியோ நின்றுச்சு. போன வீடியோ இதனால தான் நின்றுச்சு கைஸ். இது என்னாச்சா, இது வந்துட்டீங்கன்னா உள்ள ஒருத்தவே இருப்பான். அவன் தலையில் போட்டிருக்கோம் மாப்ளேடர். இதெல்லாம் அடிக்கிறது அப்போதான் நமக்கு, ஏன்னா லெவல் வெறும் 120 மட்டும்தான். தாங்காய் தொலையுது. டே 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 நில்றா, டே நில்றா 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 தம்பி நில்றா தங்கம் தங்கோல. இது அடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ அது மேலே காமிக்கும் திரும்படியும் போய் அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்ட்டு. அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசணும் திரும்படியும். என்ன இது முன்னாடி விட ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, உங்களுக்கு ஃபீல் ஆகலை கைஸ்? ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஒழுங்கு அழுக்கலையா என்ன, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரைட்டி, நம்ம ஒரு ட்ரெஷர் இடத்துக்கு போக போகிறோம். அபத்தக்கூட கைதாக இருக்கு. இவங்கிட்ட இந்த பேசுனா அப்புறம் இது கொடுப்பாப்புல. இது இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு ஜங்குளுக்கு போகணும். ஜங்குளுக்கு வந்தாச்சு காய்ஸ். சாரி குரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் போட்டு இப்போ இங்கே வந்துட்டீங்கன்னா காய்ஸ் இது இருக்கும். இதுதான் இப்படி வச்சிங்கன்னா அவன் வந்துடுவான். அதுக்கப்புறம் இவன் அடிக்கிறான். ஆனால் இப்போ எனக்கு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவனை அப்படி அடிச்சிட்டிங்க, எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை அடிச்சிட்டிங்க. அப்போது அவன் இதை தருவான். எப்படி இது ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஏன்னா இது ஒரு லெஜெண்டரி, இது ஒரு லெஜெண்டரி ஸ்வார்டு. இருந்தாலும் நான் ஸ்டார்ட்டு போடலை. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் தண்ணியில் விட்டுருவோம். அந்த ரிலீக்கு ஏன் கைஸ், இந்த கடலுக்கு அடியில் நிறையா ஃப்ரூட்ஸ் இருக்கா? ஏன்னா ஒரு அட்மின் தான் சொன்னாப்புல, நம்ம போடுற கடலுக்குள்ளே போடுற ஃப்ரூட் எல்லாமே கீழே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே தான் ட்ராகன் கிட்னெல்லாம் இருக்கும்னு. அது உருட்டா இல்லை உண்மையான்றதை கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அப்போது முடிச்சிருவோம்மா வீடியோவை. எவ்வளோ இருக்குது காசு?
காசு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணிடுவோமா? இதுக்கு மேலே நான் ஸ்பின் பண்ண மாட்டேன். இதான் லாஸ்ட் ஸ்பின் இன் வீடியோ. அதுக்கு மேலே செகண்ட் சீல தான் போய் பண்ண போகிறேன். டைம் இருக்கா? இல்லை, இன்னும் 18 நிமிஷம் இருக்குது. இன்னும் 18 நிமிஷம் இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஸ்பின் பண்ண முடியலனாலும் அடுத்த ஸ்பின் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடியோவில் ஸ்பின் பண்ணலாம். பார்த்தீங்களா எப்படி கொடுத்துருக்கு? அங்கே போயிடுவோம். அப்படியே போட்டு இங்கே இவனை போய் அடிப்புமா? அடி அடி அடி. இது வேலைக்கு ஆகாது. அவ்வளோதான், கத்தாந்தி செத்து போயிட்டாப்புல அண்ணே. இப்போ ஷாப்பில் போயிட்டு ஒரு புத்தா பர்மனெண்ட் எடுத்துகிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். புத்தா சரி லைட் எடுத்துருவோம். ஓகே, இப்போ நான் லைட் எடுக்க போகிறேன். ஓகே காய்ஸ், நான் எடுக்க போகிறேன். ஒரு நிமிஷம். ஆனால் நான் என்னோடய அக்கௌண்ட் பாஸ்வேர்டு காமிக்க மாட்டேன். ஸோ இருங்க. ஓகே காய்ஸ், நம்ம லைட்டை வாங்கியாச்சு. இப்போ புத்தாவை வாங்கிடுவோம். புத்தாவையும் வாங்குறேன். ஓகே, நான் கூட பயந்துட்டு ஏற்கனவே வாங்கிட்டோமான்னு. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் புத்தாவையும் எடுத்துகிட்டேன். இப்போ நான் ட்ராகனையும் வாங்க போகிறேன். கண்டினியூ. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். நான் கிட்டத்தட்ட எத்தனை ரூபா செலவு பண்ணி இப்போ நான் வந்து கடைசியாக எல்லா பர்மனெண்ட்டையும் எடுத்துகிட்டு பர்மனெண்ட்டை நான் இப்போ போர்ட்டலையும் ஆர்டர் போட்டுருவா? இருங்க வரேன். ஓகே கைஸ், இப்போ நான் போர்ட்டலையும் வாங்கிக்கிறேன். கண்டினியூ. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், மொத்தத்தையும் வாங்கிட்டேன். என்கிட்ட இப்போ எவ்வளோ ரோபாக்ஸ் இருக்குன்னு தெரியுமா? 30 ரோபாக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக ரோபாக்ஸ் நான் செலவு பண்ணிட்டேன். ஸோ பாய் பாய் பாய். இருங்க ஒரே ஒரு அமைதியாரு. ஏய் ஏய் ஏய், நல்ல வேலை, நல்ல வேலை கைஸ். அச்சோ, ஃபோனு பேச்சை கேட்டுரு, ஃபோனு கேட்டுரு ப்ளீஸ். சரி விடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கண்ட்ரோல்ஸ் எதுவுமே ரைட்டு. சேனல் வாய்ப்பே இல்லை. நகர ஆரம்பிச்சிட்டான். எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஃபோன் ப்ளீஸ் ஒர்க் ஆகிடு. சரி ரைட்டு. அவ்வளோதான் வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ் வந்துருச்சு. நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சான்னு கேட்டால் வரல. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக அப்படியே வச்சுருப்போம். கொஞ்ச நேரம் ரைட்டு. இப்போ நான் ஃபோனை ஆஃப் பண்ணுறேன்னா அப்போடி நல்ல வேலை. ஆனால் வேணாம், ஏதாவது ஆயிடாதா ப்ளீஸ்.
அச்சோ நோ 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 எதுவுமே ஆக மாட்டேங்குது. சரி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் கைஸ், ஒரு கொஞ்ச நேரம். அப்பாடி இதை எடுத்துட்டு கட் 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 கட்டு பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. கோலை கண்ட்ரோல் பண்ணணும். ரைட்டு ரைட்டு கைஸ், இதோடு நம்ம முடிச்சிருவோம். ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரே 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 ஒரு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அவ்வளோதான். இப்போ நம்ம பாய் பாய் சொல்லிட வேண்டிய நேரம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பாய் 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 பாய்.